ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வச்சிஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சட்னி. என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், வேர்க்கடலை, தக்காளியெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான சட்னி. இது யார் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சன்னோட ப்ரிப்ரேஷன் இன்றைக்கி. வாங்க பார்க்கலாம். என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, வேர்க்கடலை, பூண்டுப்பல், தேங்காய், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் போடுறாரு. 2 காஞ்ச மிளகா, 4 பச்சை மிளகா, ஒரு 20 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்குறாரு. அது வதங்கிறதுக்காக உப்பு போடுறாரு, கல் உப்பு. இப்போது அந்த புளி, கருவேப்பிலை, பூண்டுப்பல், ஒரு 8 பல் பூண்டு இருக்கும். தக்காளி 2 தக்காளி பொடியாக கட் பண்ணது. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லியும் தேங்காயும் போடுறாரு. தேங்காய் ஒரு 2 சில்லு இருக்கும், அதை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்காரு. இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை ஒரு 100 கிராம், அதையும் அந்த சட்னியோடு சேர்த்து ஆட் பண்ணி ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்காரு. இந்த சட்னி பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும், இட்லி, தோசை, சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து சட்னியில் ஊற்றுறாரு. ஓகே, சட்னி ரெடி.